ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா இப்போ தான் புதுசாக யாருனா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஒரு எஃப்ஐடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் லெவல். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பையர்ஸ் உள்ளே போய் ட்ரேட் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,920 ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 25,936 இருக்குது. அதாவது ஓப்பனுக்கு மேலே. ஆனால் இன்சைடு மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? இதுதான் 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டில் இருந்த நிலைமை. ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். புட்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ செகண்ட் ஹாஃப்லேயோ கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவான்றது மட்டும் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம முன்னாடியே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, அப்போது 25,930 மார்க்கெட் இருக்கும்போது 25,900 காலும், 25,950 புட்டு அண்டு 26,000 அப்படின்ற புட்டு ரெண்டுமே இந்த மணி தான். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால நம்ம ரெண்டு பேரையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மணி 25,950 தான். அவனை போய் நம்ம செக் பண்ணோம். இதுதான் 25,950 அவனோட சார்ட். இது ஆக்சுவலாக 25,950 புட்டு அப்படின்னும்போது அவன் அட்வான்ஸ் லெவலில், அதாவது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? என்ன தான் நம்மளுக்கு இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்றது தெரிஞ்சாலும், ஆக்சுவலாக வந்து ஒரு 20 நிமிஷத்தில் இவன் அட்வான்ஸ் லெவலில் வந்து மீட் ஆகிட்டான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9:50 வந்து மீட் ஆகிறான் எக்ஸாக்டாக. ஓகேங்களா? 104 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் இங்கே வந்து மீட் ஆகிறான். அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியுமே, இவனை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக இவன் ரெண்டு பேரில் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இவனை என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுமோ, என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே தான். ஓகேங்களா? இப்போது இவனை இங்கே எடுக்கணும் அப்படின்னா இவன் ஆப்னண்ட் வீக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஆப்னண்ட் மீன்ஸ் கால். ஓகேங்களா? அப்போது இவன் கீழே வர விடாமல் தடுக்கிறவன் யார்? 25,900 கால். ஓகேங்களா? அப்போ இவன் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக அவன் பர்ஃபார்ம் பண்ணிடுவான். ஏன்னா அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் போய் நம்ம இவன் வீக்காக இருக்கிறானா அப்படின்னு செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டும் போது ரெண்டு சைடை மூவ் ஆகும் மார்க்கெட். இவன் பாருங்கள் 9:50 இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். அதாவது 117 அப்படின்றது 25,900 காலோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே அப்படின்னு பார்த்து ரெண்டாவது அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டி புல் பேக்கில் இருக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக 9:50. ஓகேங்களா? அதாவது அவன் வந்து அங்கே லெவலில் இருக்கும்போது இவன் லெவலுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான். ஓப்பனுக்கு மேலே இருந்தாலே ஒரு அட்வான்டேஜ் அதிகம். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால எது வேணால் நடக்கும். ஆனால் ஒரு ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் ஸ்ட்ராங்கு. ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், இதை எடுக்காமல் அவாய்ட் பண்ணவும் செய்யலாம். ஓகேங்களா? அதாவது புட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவன் பண்ண மாட்டான்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போது இவன் வீக்கானவனை பண்ணணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ நம்ம எங்கே போய் இவனை எடுக்கணும் அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐ வரைக்கும் தான் இவன் போகிறான். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயை இவன் உடைக்காத வரைக்கும் அவன் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்காது. அவன் லோவுக்குள்ளே வரணும், இல்லை லோவை தொடணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா? அப்போது
நல்லா பாருங்கள். அப்போது இந்த இடத்துல இவன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது புட்டை எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. இவன் வீக் ஆகணும். ஒன்று இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடைக்கணும், ஓகேங்களா, இல்லை ஓப்பனுக்கு கீழே உடைக்கணும். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது புட்டை நம்ம அந்த இடத்துல எடுக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால எடுக்க முடியாது. ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது இவன் வீக் ஆகும்போது தான் எடுக்கணும். அப்போது இவன் எஸ்டர்டேயை தாண்ட முடியாத நிற்கிறான் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே தான் எடுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இவன் எஸ்டர்டேயே உடைக்கவே இல்லை. மார்க்கெட் எஸ்டர்டேயெல்லாம் உடைச்சிது, ஆனால் இவன் ப்ரீமியம் உடைக்கல. எப்போதுமே ஒரு ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட்டாக பண்ணுறானா, எஸ்டர்டேயே தாண்டுறானா அப்படின்ட்டு. ஏன்னா இவன் ப்ரீமியம் தாண்டலை அப்படின்னா மார்க்கெட் தாண்டி இருந்தாலும் கீழே வந்துடும். அது பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும், ஓகேங்களா. அப்போது நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம் இவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் எஸ்டர்டேயை தாண்ட மாட்டான் அப்படின்ட்டு, ஓகேங்களா. இருந்தாலும் இந்த என்ட்ரி வந்து பாருங்கள் 45, இவனோட எஸ்டர்டே 170, ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் இருக்குது. அப்போது நம்ம ஒரு ஃபஸ்ட் டார்கெட் இதில் அடிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இந்த என்ட்ரியை எடுக்காமல் கூட அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா. எடுக்காமையும் அவாய்ட் பண்ணலாம், இல்லை 2 வாட்டியும் என்ட்ரி எடுக்கலாம். இவனை எடுத்துகிட்டு ஐயில் வந்தவொடனே டார்கெட்டை முடிச்சுட்டு இவன் ஐயில் வந்தவொடனே இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு தெரியும். அப்போ தான் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஏன்னா இவன் ஐயை உடைக்கலனாலே வீக்கு தான் அது, ஓகேங்களா. ஐயை உடைக்காமல் இவன் இங்கே நிற்கும் போதே நம்ம புட்டு எடுக்கலாம். எத்தனை மணிக்கு? ஒரு 10:25, ஓகேங்களா. 10:25 இவன் பாருங்கள் 2 வாட்டி ஐயை தொட்டுட்டு இவனால் உடைக்க முடியல, ஓகேங்களா. அப்போ தான் போய் புட்டு எடுக்கணும். ஏன்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்மளுக்கு முதல்லே தெரியும். ஆனால் பெரும்பாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் பண்ணுவான். சில டைமில் இந்த மாதிரி அவனுக்கு ஆப்போனண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டான், இந்த மாதிரி ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடும், இன்றைக்கி மாதிரி, ஓகேங்களா. ஆனால் பெரும்பாலும் புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஆனால் இந்த மாதிரி இவன் ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால அவனால் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண முடியல, ஓகேங்களா. அப்போது நம்ம அவனை செகண்ட் ஹாஃப் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும், உடனே முடிவு எடுக்கணும். அப்போது இவனை ஃபஸ்ட் ஹாஃபில் இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாமான்னா பண்ணலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக அது பர்ஃபார்ம் பண்ணுற என்ட்ரி தான் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா. இதுதான் முக்கியமான விஷயம். முடிவு எடுக்கிற திறன் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு. இதை எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லாஸ் கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெகுலர் என்ட்ரி இது, ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறான், ஈஸியாக இவனை எடுக்கிறீங்க, பிரேக் அவுட் பண்ணுறான், புல் பேக் ஆகிறான், எடுக்கிறீங்க, டார்கெட் எஸ்டர்டே 25 பாயிண்ட், ஓகேங்களா. சப்போஸ் இந்த ரெகுலர் என்ட்ரி வேணாம், எனக்கு ஜாக்பாட் என்ட்ரி தான் வேணும்னா புட்டை போய் எடுக்கலாம். ஏன்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து நம்மளோட நியூ அப்டேட் வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஓகேங்களா. எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. நியூ அப்டேட் வந்து இப்போ புதுசாக கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு அது சேர்ந்தே வந்துடும். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க கண்டிப்பாக அது பேமெண்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் எல்லாருமே வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம், ஓகே. இப்போது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த டைமில் இந்த மணி யார் கால் ஆப்ஷன் போய் ஐயை உடைக்காமல் ஐயாண்ட நிற்கும் போது அப்போ தான் புட்டை போய் நம்ம எடுக்கணும், ஓகேங்களா. அப்போது இந்த மணி அங்கே இருந்தவன் 26,000 புட்டை தான் எடுத்தோம். இவன் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த டைமில் அவன் ஐயை உடைக்காமல் தவிக்கும் போது, ஐயை உடைக்காமல் கீழே வரும்போது இவன் கரெக்டாக எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் இருக்கிறான், ஓகேங்களா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேங்களா. இதே வந்து 25,950 புட்டும் சப்போர்ட்டில் இருந்தான் காலையில், ஓகேங்களா. ஆனால் அப்போ அவனை ஏன் எடுக்கலை அப்படின்னா, அவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை எடுக்க முடியாது. அப்போ அவன் புட்டை நம்ம எடுக்க முடியாது. அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரிஞ்சாலும் அவன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எடுக்க முடியல. ஆனால் ஐயை தொட்டுட்டு ஐயை உடைக்க முடியாமல் கீழே வரான்னா வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ அவன் வீக் ஆகும்போது தான் நம்ம எடுக்கணும், ஓகேங்களா. அப்போ தான் இங்கே எடுத்தோம் பாருங்கள். எக்ஸாக்டாக அவன் வீக் ஆனது கரெக்டாக 10:25 10:30 இவன் பாருங்கள். அப்போ தான் இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான். அதுதான் கரெக்டான டைம். ஒன்று அவன் ஓப்பனை உடைக்க முடியாமல் கீழே வரும்போது அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம், இல்லை அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே வரும்போது வீக் ஆகிறான்னு அர்த்தம். மூணாவது எஸ்டர்டே ஐ, இதில் ரொம்ப முக்கியம். ஓப்பன் எஸ்டர்டே ஐ அண்ட் அட்வான்ஸ் லெவல், இதை உடைக்க முடியாமல் கீழே வர பாருங்க. அப்போ தான் அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். இதில் எதை அவன் உடைக்க முடியாமல் கீழே வந்தாலும் வீக் ஆகிறான்னு அர்த்தம், ஓகேங்களா. அதுக்கு அவன் இது எதனா ஒன்றுத்துக்கு மேலே அவன் உடச்சி சஸ்டெயின் ஆகிறான்னா அவனை நம்ம ஆக்சுவலாக ஆப்போனண்ட்டை எடுக்க முடியாது. நம்ம இதை நல்லா புரிஞ்சிக்கணும், ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது, ஓகேங்களா. நல்லா பொறுமையாக இதை வாட்ச் பண்ணி க்ளோஸாக கேளுங்க இதை, ஓகேங்களா. இந்த நம்ம பேசுகிறத பொறுமையாக கேளுங்க, இதில் லோ ஃப்ரேமில் வச்சு கேளுங்க, ஓகேங்களா. ஓகே. அப்போது 10:30 மணிக்கு வந்து கால் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணவன் வீக் ஆகிறான். எப்படி வீக் ஆகிறான்னு கண்டுபிடிக்கிறீங்க? எஸ்டர்டேயே கீழே உடைக்கிறான், அப்போது வீக் ஆகிறான்,
ஓகேங்களா. வீக்காக இருந்ததுனால இவன் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறான். ஆனால் இவனை எடுக்கலாமா? இப்போ எடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் மேலே உடைக்கிறான், எதை? அட்வான்ஸ் லெவலில். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஐயை தாண்டிட்டு ஐயை கீழே உடைக்கிறான். அப்போ அவன் வீக் ஆகிறான். ஓகேங்களா. இது அந்த சினாரியை அந்த செட்டப்பை புரிஞ்சிக்கணும் நீங்கள். மேலே உடச்சி கீழே உடைச்சா வீக் ஆகிறான்னு அர்த்தம். இல்லை உடைக்க முடியாமல் மேலே போயிட்டு க்ளோஸ் கீழே வைப்பான், அந்த மாதிரினாலும் உடைக்க முடியலன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இவன் பாருங்கள், ஏன்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணலைன்னா செகண்ட் ஹாஃபில் பண்ணுவான், 99% பண்ணுவான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போது இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. தெளிவாக இப்போ எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சாச்சு. புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மணியில் போய் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறானா புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறானான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்போது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போ அந்த டைமில் மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற இந்த மணிக்கு போகிறீங்க. நம்ம ரூல்ஸ் பிரகாரம் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்க போகிறீங்க. ஆனால் இவனை எடுக்கும்போது இவன் ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால் தான் எடுக்க முடியும். ஆப்போனண்ட் வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தாலோ இல்லை ஓப்பனுக்கு மேலே அவன் இருந்தாலோ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். அப்போ அவன் வீக் ஆகணும். ஒன்று ஓப்பனை உடச்சி அட்வான்ஸ் லெவலில் உடச்சி மேலே போனவன் திருப்பி கீழே வருவான். கீழே வரும்போது வீக் ஆகும்போது இவனை எடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் ரூல். அப்போது காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையும் உடச்சி மேலே போய் எஸ்டர்டே வரைக்கும் போயிட்டான். அப்போது எஸ்டர்டேயை உடைக்கிறானான்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எஸ்டர்டேயை உடைக்க முடியாமல் கீழே வரான். அப்போ அவன் வீக் ஆகிறான். அப்போ தான் இவனை போய் எடுக்கணும். ஓகேங்களா. கரெக்டாக பாருங்கள், 117 ஒரு அட்வான்ஸ் லெவல். இவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம்? இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான் புட் ஆப்ஷன். எஸ்டர்டேலோ இல்லை இவன் ஓப்பன் ப்ரைஸ் இது வரைக்கும் தான் போவான் இவன். ஓகேங்களா. அப்போது இவன் 186 ஓப்பன் ப்ரைஸ், எஸ்டர்டே லோன்றது 151. ஆக்சுவலாக இவன் 151 வரைக்கும் தான் போக முடியும். எஸ்டர்டே லோ இல்லை ஓப்பன் ப்ரைஸ் இது 2 தான் போக முடியும் இவன். கரெக்டாக அது வரைக்கும் டார்கெட். இங்கே நீங்கள் 117 120 எடுத்தால் கூட 150, 30 பாயிண்ட்டு. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. 99% இதை அச்சீவ் பண்ணுற என்ட்ரி. ஓகேங்களா. அதாவது அந்த 1% கூட அந்த 1% மிஸ் ஆகும்ன்றதுனால இதுக்கும் நீங்கள் டிசிப்ளினாக தான் ட்ரேட் பண்ணணும். இதுக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். 100%னா தான் கண்ணை மூடிக்கின்னு எத்தனை 1000 லாட் ஒன்று அடிக்கலாம். அந்த 1% இதில் 99% அப்படின்னு சொல்லும்போது அந்த 1%ன்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே எப்படி டிசிப்ளினாக எவ்வளோ லாட் அடிக்கிறீங்களோ அதே லாட்டு தான் அடிக்கணும். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா 120 எடுத்திங்கன்னா 105 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அந்த லோக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸே கிடைக்காது. அருமையான ஸ்டாப் லாஸ். 120 தெளிவான என்ட்ரி. இவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது முன்னாடியே தெரியும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணல, செகண்ட் ஹாஃபில் பண்ணுறான். அப்போ இவனை எடுக்கணுன்னா ஆப்போனண்ட் வீக் ஆகணும். ஆப்போனண்ட் எக்ஸாக்டாக ஐயை கீழே உடச்சி வீக் ஆகிறான். அப்போ இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான். அப்போ இவனை எடுக்கிறோம். ஓகேங்களா. அப்போது இவனை 120 எடுத்தால் 15 பாயிண்ட் கழிச்சா 105 தான் ஸ்டாப் லாஸ். வந்த அளவுக்கு கீழே சூப்பரான ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. அப்போது இவன் 30 பாயிண்ட் போகிறான். 1:2 அருமையான டார்கெட் இது. ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சுது. இவன் டார்கெட் இவன் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறதுனால அது வரைக்கும் தான் போவான். அது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது மேலே போகுது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவை டார்கெட் முடிஞ்சிருச்சா அவ்வளோதான். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஹாஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான், அதை நம்ம எடுக்காமல் கூட விட்டுடலாம். ஏன்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது தான் அதுதான் ரொம்ப முக்கியம். எவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் அவனால் பண்ண முடியல, ஏன்னா அவன் ஆப்போனண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தான். அப்போ செகண்ட் ஹாஃபில் பண்ண போகிறான்னும் போது அவனை வெயிட் பண்ணி அவன் வீக் ஆகும்போது இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட், டீசென்ட் ட்ரேட், 30 பாயிண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் கைஸ். ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேங்களா. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக இருந்து பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இன்சைட் மார்க்கெட் 2 சைடும் மூவ் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் கால் அதையும் நம்ம எடுத்தோம், செகண்ட் ஹாஃபில் புட்டு அதையும் எடுத்தோம். 3வது என்ட்ரியும் கொடுத்தான். ஆனால் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு என்ட்ரி தான் இல்லை 2 என்ட்ரி தான். ஒன்று அவனை எடுக்கணும் இல்லை இவனை எடுக்கணும். நம்ம 2வது என்ட்ரி எடுக்கிறது சேஃப்னு சொல்லுவோம். ஏன்னா அதுதான் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா. கால் ஆப்ஷன் சொல்ல முடியாது, எடுத்தவொடனே திடீர்னு ரிவர்ஸ் கூட ஆகலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய். திருப்பியும் சொல்கிறது என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.